இந்த உலகத்தில் உள்ள தொல்பொருள் தளங்கள் மனிதனோட படைப்பாற்றல் மற்றும் வரலாறின் விரிவான கதையை வெளிப்படுத்துது. அதில் குறிப்பிடத்தக்க தொல்பொருள் தளங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாச்சு பிச்சு. மாச்சு பிச்சு நகரம் 15ஆம் நூற்றாண்டில் பச்சாக்குட்டி என்ற இன்கா மன்னரோட ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. தொழில்நுட்ப வசதிகள் எதுவும் இல்லாத அந்த காலத்தில் 1000 பேர் வாழும்படி ஒரு நகரம் செங்குத்தான ஆன்டிஸ் மலைத்தொடரில் உருவாக்கப்பட்டிருக்கு. மக்களின் உழைப்பை மட்டுமே அடிப்படையாக கொண்டு மலை உச்சியில் இந்நகரம் அமைக்கப்பட்டிருக்கு. மலைச்சரிவுகளில் தேயிலை தோட்டங்களைப் போல படிப்படியாகவும், மழைக்காலத்தில் வெள்ளத்தால் கட்டடங்கள் அடித்து செல்லாமல் இருக்கும்படி வடிகால்களையும் விவசாயத்திற்கு தேவையான நீர் ஆதாரங்களையும் உருவாக்கியிருப்பது இந்த மக்களோட கட்டிடக்கலைக்கு சான்றாக இருக்குது. பெட்ரா. கிமு 4ஆம் நூற்றாண்டில் நெபாட்டியர்கள் பாலைவனத்துக்கு நடுவில் கட்டிய கனவு நகரம்தான் பெட்ரா. 40 மீட்டர்கள் உயரமுள்ள இந்த கட்டிடம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மலையை குடைஞ்சு ஒரே கல்லில் உருவாக்கப்பட்டது. கிழக்கில் சீனாவையும் மேற்கில் ரோமையும் இணைக்கும் வியாபார மையமாக இருந்த பெட்ராவை கடந்து தினமும் ஏராளமான வணிகர்கள் வண்டிகளில் பொருட்களை கொண்டு சென்றிருக்காங்க. அந்த காலத்தில் திரவ தங்கம் என்று அழைக்கப்பட்ட தார் விலை மதிப்பில்லாததாக இருந்தது. இந்த தார் வணிகம் பெட்ராவை சுற்றி தான் அமைந்திருந்தது. பாம்பே நகரமானது இத்தாலி நாட்டின் நேபிள்ஸ் நகரத்திலிருந்து தென்கிழக்கு பகுதியில் அமைந்த பண்டைய நகரமாகும். கிபி 79 வெசுவியஸ் எரிமலை வெடிப்பின் காரணமாக பாம்பே நகரம் 4 முதல் 6 மீட்டர் வரை புதைந்து போனது. 1749ஆம் ஆண்டு தற்செயலாக கண்டறியப்படும் வரையில் இந்நகரம் தொலைந்து போயிருந்தது. அதன் பின்னர் நடந்த ஆய்வில் ரோம பேரரசு மிகவும் உயர்வான நிலையில் இருந்த காலப்பகுதியில் மக்களின் வாழ்க்கை பண்பாடுகள் எவ்வாறு இருந்தன என்பது பற்றிய தகவல்களை தந்துள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டில் கூட பாம்பே நகரில் துரித உணவகம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்திய சிற்பக்கலையுடன் ஒத்துப்போகும் யானை தந்தத்துடன் கூடிய லட்சுமி சிலை ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதில் 1500க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதுவரையில் கலையரங்கம், விளையாட்டுக்கூடம், உணவு விடுதி, நூலகம், கோவில்கள், டைல்ஸ் பதிக்கப்பட்ட மாட மாளிகைகள், கண்கவர் ஓவியங்கள், சிற்பங்கள், பாண்டங்கள் என புதைப் பொருட்களை கண்டுபிடித்த வண்ணம் உள்ளனர். ரோம பேரரசு செல்வ செழிப்பாக வாழ்ந்தனர் என்பதற்கு இவையெல்லாம் அடையாளங்களாக காட்சிப்படுத்தி இத்தாலிய அரசு. சிச்சன் இட்சா என்பது மெக்சிகோ நாட்டின் யுகட்டான் என்ற இடத்துல இருக்கு. சிச்சன் இட்சா என்பது பண்டைய மாயன் நாகரிகத்தில் அரசியல் மற்றும் பொருளாதார மையமாக விளங்கிய புகழ்மிக்க கோவில் நகரமாகும். குக்குல்கானுடைய பிரமிட், சாக்மோல் கோவில், 1000 தூண் மகால், விளையாட்டு மைதானம் போன்ற பல்வேறு அமைப்புகள் கட்டிடக்கலைக்கும் வடிவமைப்புக்கும் அவர்கள் காட்டிய அதீத ஈடுபாட்டை வெளிக்காட்டுகிறது. இங்குள்ள பிரமிட் மாயன் நாகரிக கோவில்களில் மிக பெருமை வாய்ந்தது. ஈஸ்டர் ஐலண்ட். ஈஸ்டர் தீவு பசிபிக் பெருங்கடலின் தென்கிழக்கில் அமைந்துள்ளது. இத்தீவின் பெரும் அதிசயமாக கருதப்படுவது ஒரே வடிவமைப்பில் சிறிதும் பெரிதுமான 887 கற்சிலைகள் தான். இந்த சிலைகள் மோய் என குறிப்பிடப்படுகிறது. ரப்பா நோய் எனும் பழங்குடிகளால் இது வடிவமைக்கப்பட்டது. 1722ஆம் ஆண்டு ஈஸ்டர் தினத்தில் டச்சுக்காரர்கள் இத்தீவில் இறங்கியதால் ஈஸ்டர் தீவு என அழைக்கப்படுகிறது. இதோட பழைய பெயர் ரபானூய். சிந்து, ஹரப்பா வரிசையில் இது கடைசி நாகரிகம் என அழைக்கப்படுது. இவர்களின் கலாச்சாரமும் ஒரு புதிர்தான். ஒரே வடிவமைப்பில் உள்ள இந்த கற்சிலை ஏன் எதற்காக என்று இன்றும் தெரியவில்லை. ஆக்ரோபோலிஸ் ஆஃப் ஏத்தன்ஸ். ஆக்ரோபோலிஸ் என்பது பண்டைய காலத்தில் கிரேக்க நகரங்களின் மையப்பகுதியை குறித்தது. சமயம் தொடர்பான கட்டிடங்களும் குடிமக்களுக்கான பொது கட்டிடங்களும் இப்பகுதியில் அமைந்திருந்தன. இதற்கு நல்லதொரு எடுத்துக்காட்டுதான் ஏத்தன்ஸின் ஆக்ரோபோலிஸ். இது உயர்ந்த நிலப்பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கு. செங்குத்தான பக்கங்களை கொண்ட மலைக்குன்றுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. இத்தகைய இடங்கள் நகரத்தின் பாதுகாப்புக்கு வாய்ப்பான இடங்களாகும். இதில் பண்டைய கிரேக்க கட்டிடக்கலை மற்றும் பிரபலமான பார்த்தினன் கட்டிடமும் இருக்கு. ஹம்பி என்பது கர்நாடகாவில் உள்ள ஒரு ஊராகும். அங்கே சிறியதும் பெரியதுமா 60 கோவில்களுக்கு மேலே இருக்கு. தென்னிந்தியாவை 3 நூற்றாண்டுகளாக ஆட்சி செய்த விஜயநகர பேரரசர்கள் கட்டியதுதான் இந்த ஹம்பி. அழகான கற்கோவில்களும் அதில் நுட்பமான கலை நேர்த்தியோடு செதுக்கப்பட்ட சிற்பங்களும் அதை சுற்றியுள்ள மலைகளும் காண்போரை பிரமிக்க வைக்கிறது. இங்கு விருப்பாக்சா கோயில், விட்டலர் கோவில், அசரா ராமர் கோவில், ஹேமகுட்டா மலைக்கோவில்கள், மகாநவமி திப்பா, கனிக்கிட்டி ஜெயின் கோவில் ஆகியவை சிறப்பு பெற்றவை. அங்கோர் வாட். உலகிலேயே மிகப்பெரிய கோவில் சூரியவர்மன் என்னும் மன்னரால் சூரிய பகவானுக்காக கட்டப்பட்டிருக்கும் அங்கோர் வாட் தான். இந்த கோவில் கம்போடியாவில் இருக்கு. இங்கு சென்று சூரிய உதயத்தை பார்ப்பதுதான் மிகச்சிறப்பான விஷயம். அதை கோல்டன் சன்ரைஸ் என்கிறார்கள். இங்கு தண்ணீரில் மிதக்கும் மிகப்பெரிய பாலம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. அதில் கடந்து சென்றுதான் கோவிலுக்குள் நுழைய முடியும்.
இந்த கோவில் 4 பாகங்களாக பிரிக்கப்பட்டு, ஒன்று நாகங்களுக்காகவும், 2வது நரகத்திற்கான அமைப்பாகவும், 3வது மனிதர்களின் பூமியாகவும், 4வது கடவுள்களின் இடமாகவும் இருக்கு.